மறுவாய்ப்பு சுற்று அது பெருவாய்ப்பு சுற்றாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை பிள்ளைகள் திருவாய்ப்பு சுற்றாக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற நிலைக்கு நம்முடைய சுற்று அப்படியே கடந்து வந்திருக்கு. ரொம்ப அழகா நடுவர்கள் மதிப்பீடு செய்கிறாங்க. இந்த போட்டிக்கு மட்டுமல்ல, இந்த வாழ்க்கை என்கிற பெரும் பயணத்திற்கே உங்களுடைய மதிப்பீடுகள் உதவுகிற மாதிரி நல்ல மதிப்புரைகளை வழங்குறீங்க. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா பிள்ளைகளுக்கும் கைத்தட்டல்களை வாரி வழங்குறீங்க. ரொம்ப அழகான இந்த அரங்கத்தில் மறுவாய்ப்பு சுற்றில் அடுத்ததாக வந்து பேசுகிற அந்த போட்டியாளர் அப்படின்னா, இவர் எல்லா சுற்றுலையுமே மிகச்சிறப்பாக பேசுகிற ஒரு தம்பி. ஒரு பெரிய அப்படி அலட்டல் அப்படிலாம் இருக்காது. அப்படியே வருவார், நிற்பார், அவர் பாட்டுக்கு பேசுவார். ஒவ்வொரு சுற்றையும் சிறப்பாக கடந்து வந்துக்கிட்டே இருந்தார். ஆனால் கடந்த சுற்றில் சின்ன சின்ன காரணங்களால் வெளியேற்றப்பட்டு இன்றைக்கு இந்த மறுவாய்ப்பு சுற்றுக்கு வந்திருக்கிறாரு. மறுவாய்ப்பு சுற்றுலையும் நான் நிச்சயமாக சிறப்பாக பேசுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவர் இந்த மன்றத்துக்கு வந்திருக்கிறாரு. ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு அன்பு தம்பி கவினேஷ் பிரபாகரன் வாங்க. வணக்கம் கவினேஷ். வணக்கம் ஐயா. நான் கவினேஷ் பிரபாகரனை பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன பையனாக தெரியும். ஆனால் கவினேஷ் பிரபாகரன் மாநில அளவில் மாவட்ட அளவில் சிலம்ப போட்டியில் தங்கப்பதக்கம் வாங்கின தம்பி. அதையெல்லாம் ஒரு சில சுற்றுகளுக்கு முன்னாடி நம்ம தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செஞ்சோம். மக்கள் வெகுவாக பாராட்டினாங்க. சிலம்பம் மட்டுமல்ல, சொற்சிலம்பமும் நல்லாவே செய்யக்கூடிய தம்பி. நன்றி ஐயா. இந்த மறுவாய்ப்பு சுற்றுல என்ன தலைப்பு? லாரி ஓட்டுநர் என்னும் என் அப்பா. லாரி ஓட்டுநர் எனும் என் அப்பா அப்படிங்கிற தலைப்பில் பேச வந்திருக்கிற கவினேஷுக்கு ஒரு உற்சாகமான பாராட்டு. சிறப்பாக பேசுங்க, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. ஒரு நாட்டின் பொருளாதாரம் லாரி ஓட்டுநர்களால் இயங்குவது மட்டுமல்ல, ஆனால் அவர்களுக்கு மரியாதையும் கொடுப்பதில்லை. மனைவியும் இருக்கிறார்கள், குழந்தையும் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் கைப்பிடித்து பேசும் நேரமும் இல்லை லாரி ஓட்டுநர்களுக்கு. அவர் குடும்பம் சிரமமாகத்தான் இருக்கும், ஆனால் அவர்கள் குடும்பத்தோடு அவரால் பேசவும் நேரமில்லை. ஏன் லாரி ஓட்டுநர்களுக்கு திருமணமே ஆகவில்லை? ஏனென்றால் விபத்தில் இறந்துவிட்டால் அவர்களுடைய பெண்ணின் நிலைமை என்ன ஆகுவது என்று யாருமே திருமணம் செய்ய மாட்டுகிறார்கள். லாரி ஓட்டுநர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் அசையாது. ஆனால் அவர்கள் உலகம் மட்டும் ஏன் நகரவே இல்லை? எத்தனை தோல்விகளை கடந்து நின்றார்கள். அவர்களில் ஒருவர்தான் என் அப்பா. என் அப்பாவிற்கு எல்லாம் தெரியும், அவரை விட எனக்கு எல்லாம் தெரியும். என் அப்பாவின் துன்பமும் சிரமமும் எனக்கு நல்லாவே தெரியும். அதை உங்களிடம் பகிர வந்துள்ளேன். என் அப்பாவின் தியாகத்தை கேளுங்கள். ஒரு முறை என் அப்பா லாரி ஓட்டி மகாராஷ்டிராவிற்கு செல்லும் பொழுது குறுக்கே 7 திருடர்கள் வந்து என் அப்பாவை வழிமறித்தார்கள். கத்தியை நீட்டி பணத்தை எடுக்கிறாயா இல்லை உன்னை குத்தவா என்று கேட்டார்கள். அதுக்கப்புறம் என் அப்பா எல்லா பணத்தையும் கொடுத்து விட்டார். காலை விழுவது வரை என்ன ஆகும் என்ற பயத்திலேயே இருந்தார். காலையானதும் போலீஸ் துகாரிற்கு சென்று போலீஸிடம் சொன்னார். அப்பொழுது அந்த போலீஸ் சொல்லுகிறார், இந்த மாட்டம் எத்தனையோ கம்ப்ளைண்ட்லாம் வந்துருச்சு, போப்பா தம்பி என கூறுகிறார். இதுதான் நீங்கள் கொடுக்கும் மரியாதையா? இதுதான் நீங்கள் செய்யும் கவனிப்பா? இன்னொரு சம்பவம் இருக்கிறது என் அப்பாவை பற்றி. என் அப்பா லாரியில் அதே மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு செல்லும் பொழுது ஒரு இடத்தில் ஸ்ட்ரைக் என்று தெரியாததால் அந்த இடத்தில் வண்டியை விட்டு விடுகிறார். அங்கு உள்ள கிராமத்து மக்கள்கள் என் அப்பாவை பார்த்து, இறங்குறியா இல்லை லாரி கண்ணாடியை உடைக்கவா என்று கேட்டதற்கு என் அப்பா வருத்தத்துடனே இறங்கினார். இறங்கி வரும் பொழுது செருப்பால் தைத்த மாலையை என் அப்பாவிற்கு போட்டார்கள். இதுதான் நீங்கள் கொடுக்கும் மரியாதையா? என் அப்பா இதை அழுது கதறி ஃபேஸ்புக்கில் போட்டார். 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பார்த்தார்கள். ஆனால் என் அப்பா ஒரு எழுதி போட்டு விட்டார். என் குழந்தை பிறந்த நாளுக்கு போனேனா பிடிச்ச ஆடையத்தான் போட்டேனா
என்னைக்காச்சும் வீட்டுக்கு வந்திருக்கேனா, லாரி ஓட்ட டிரைவர் வேணும், காரு ஓட்ட டிரைவர் வேணும், கடைக்கு போக டிரைவர் வேணும், ஒன்றும் கேட்கல, உங்கள்கிட்ட கொஞ்சம் மரியாதை கேட்குறேன் என்று எங்கள் அப்பா சொன்னார். யாருக்காக இல்லை என்றாலும் எங்கள் அப்பாவை நான் இந்த மேடையை ஏற்றி காட்டுவேன் என்று நான் இன்னும் நம்பிக்கிருக்கேன். என் ஸ்கூலில் என் ஃப்ரெண்டு கேட்டான், உனக்கு பிடிச்ச ஹீரோ யாரான்னு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஹீரோ இருக்கார், அவர் யார் தெரியுமா, அவர் தான் எங்கள் அப்பா என கூறினேன். நன்றி. கவினேஷ் பிரபாகரனுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு கொடுங்க, இடைவிடாத கைத்தட்டு கொடுங்க. ரொம்ப நல்லா பேசியிருக்கிற. உங்கள் அப்பாவுக்கு எவ்வளவு தூரம் பெருமை சேர்த்து கொடுக்கணுமோ அதை நீ செஞ்சுருக்கிற. இந்த 4ஆம் வகுப்போ 5ஆம் வகுப்போ படிக்கிற இந்த தம்பி இவ்வளவு தூரம் பேசுகிறான் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். நன்றி ஐயா. ரொம்ப நல்லா பேசியிருக்கிற. எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும், இன்னும் நிறைய தூரம் பயணிக்க என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறதையும் நடுவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள். கவினேஷ், ஐயா, உன்னுடைய இந்த பேச்சு உன்னுடைய தந்தைக்கு மட்டும் சமர்ப்பணம் கிடையாது, ஒட்டுமொத்த லாரி ஓட்டுநர்களுக்கே சமர்ப்பணம். நீ பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அதிகம் பேரால் புறக்கணிக்கப்பட்ட அல்லது கண்டுகொள்ளப்படாத ஒரு தலைப்பு. ஆனால் ஒரு பேச்சாளனுக்கு ஒரு சமூக அக்கறையும் ஒரு அறச்சீற்றமும் கூட இருக்க வேண்டும் என்பதற்கான வெளிப்பாடாக உன்னுடைய இந்த செலக்ஷன், இந்த தலைப்பு தெரிவை நான் பார்க்கிறேன். நன்றி ஐயா. அதுவும் நிறைய நேரடி சொந்த அனுபவங்கள் உன்னுடைய குடும்பத்திலே நடந்திருக்கு என்னும் போது அது இந்த தலைப்புக்கு இன்னும் கூடுதல் எதிர்பார்ப்பையும் கனத்தையும் சேர்த்தது. நன்றி ஐயா. உன்னுடைய பேச்சு எப்படி இருந்தது, என்ன குறைகள் நிறைகள் என்பதெல்லாம் 2ஆம் பட்சம். ஆனால் உன்னால் உன்னுடைய தந்தைக்கு இன்றைக்கு பெருமை, எல்லா லாரி ஓட்டுநர்களுக்கும் பெருமை. நன்றி ஐயா. உடல் நலம் இப்போ பரவாயில்லையா உனக்கு? இல்லை, பரவாயில்லை. சரி. அந்த உடல் நலம் குறைபாட்டால் அங்கங்கே கொஞ்சம் பதறி, கொஞ்சம் திணறி, கொஞ்சம் பயந்து போனது போல இருந்தது. வழக்கமான ஒரு கவினேஷ் அந்த இடத்துல மிஸ் ஆன மாதிரி தான் எனக்கு இருந்தது. மற்றபடி இந்த தலைப்பை எடுத்தமைக்காக பாராட்டுகள். இன்னும் நீண்ட தூரம் இந்த பேச்சுலகில் பயணம் செய்து வெற்றி கொடிகட்டி பறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. கவிஞருக்கு நன்றி. தொடர்ந்து அன்பு அண்ணன் அருள் பிரகாசம் அவர்கள். சொந்த தலைப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் சொந்த வீட்டிலருந்தே ஒரு தலைப்பு எடுத்து நன்றி ஐயா. அப்பாவின் பிரச்சனையை பேசுகிற ஒரு பிள்ளையாக அவர் இருந்தாலும் கூட இந்திய பொருளாதாரத்தில், போக்குவரத்து பொருளாதாரத்தில் லாரி எவ்வளோ ஒரு முக்கியமான இடம் பிடிக்கிறது. தக்காளி நம்ம வீட்டுக்கு வரல நம்ம கவலைப்படுறோம், அதுக்கும் ஒரு லாரிக்கும் கூட தொடர்பு இருக்கு இல்லையா? ஆனால் அந்த லாரி டிரைவர்களை பற்றி யாருமே நாம் யோசிக்கிறது இல்லை. நீங்கள் யாருமே யோசிக்கலைனாலும் பரவாயில்லடா, எங்கள் அப்பாவை பற்றி நான் யோசிக்கிறேன்னு கவினேஷ் நன்றி ஐயா. இது சொன்ன விதம் ஒரு லாரி டிரைவர்களுக்கு அன்றாடம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவர்கள் தினந்தோறும் சந்தித்து அல்லது தப்பித்து வாழ்கிற விபத்துகளிலிருந்து தப்பித்து வாழ்கிற வாழ்க்கை, வெகு தூரம் பயணப்பட்டுட்டா பிள்ளையினுடைய பிறந்த நாளுக்கு கூட வர முடியாதுன்னு சொல்கிற அப்பாவுடைய ஏக்கத்தை அப்படியே கொண்டு இந்த மேடையிலே அவர் சொன்ன விதம், அந்த மொழி நடை, அந்த மிச்சத்தெலாம் விட்டுருங்க. ஒரு அப்பாவின் பிரச்சனை ஒரு பிள்ளை பேசுகிற உணர்வுபூர்வமான நிமிடங்களாக இது இருந்தது. நிரஞ்சன் பாரதி சொன்னது மாதிரி எல்லா லாரி டிரைவர்களும் இல்லை, எல்லா லாரி டிரைவர்களின் பிள்ளைகளும் கவினேஷ் எனக்காக பேசியிருக்கிறான் என்று இந்த நேரத்தில் நினைத்திருப்பார்கள். வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு நன்றி. நம்முடைய கவிஞரும் அன்பான சிந்தனை கவிஞரன் அருள் பிரகாசமும் சொன்னது மாதிரி ஒட்டுமொத்த லாரி ஓட்டுநர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்குமே இந்த உரை ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு உணர்வு பூர்வமான தருணத்தை உன்னுடைய பேச்சு தான் இந்த மன்றத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கடினப்பட வேண்டாம். இன்னும் சில நண்பர்கள் பேச வேண்டியிருக்கு. பேசி முடித்த பிறகு முடிவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழ்த்துக்கள். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கவினேஷ் பிரபாகரனுக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி ஐயா. இந்த போட்டியாளரை பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லாரும் வாழ்க்கையில் நல்ல சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டுவாங்க. எங்கள் நிகழ்ச்சியும் நல்ல சுபிக்ஷமாக இருந்தது, சுபிக்ஷா இருந்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நேயர்கள்
பின்னூட்டங்களையும் கருத்துக்களையும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சுபிக்ஷா எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களே, இதோ மறுவாய்ப்பு சுற்றில் பேச சுபிக்ஷா வர்றாங்க. வாங்க சுபிக்ஷா. வணக்கம். வணக்கம். மறுவாய்ப்பு சுற்றுக்கு வந்திருக்கிறீங்க. என்ன தலைப்பு? அரவானின் உயிர் தியாகம். அரவானின் உயிர் தியாகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பில் சுபிக்ஷா என்னெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த யோசனைக்கு உடனே தீர்வு கொடுக்க சுபிக்ஷாவே பேசிடலாம். சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. தங்கத் தமிழை மங்கா தமிழாய் மக்கள் மனங்களில் கொண்டு சேர்க்கும் சங்கரா தொலைக்காட்சிக்கு வணக்கம். இதிகாசங்களும் இலக்கியங்களும் எல்லா தியாகங்களையும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றன. மகாபாரதத்தில் பாரே வியக்கும் பாத்திரங்கள் பல இருந்தாலும் சாத்திரங்கள் பல சங்கதியை சொன்னாலும் தந்தையின் வெற்றிக்காக அவதார கடவுளின் கட்டளைக்கிணங்க தன்னையே தரணிக்கு தந்தவன் அரவான். எனது இதயத்தை உலுக்கிய தன் நிகரில்லா தனையன் அரவானின் தியாகம் இறையோனுக்கு நிகரானதே என்று எண்ணி தொடங்குகிறேன். கடவுள் மனிதனுக்கு சொன்ன பகவத்கீதையில் துணைக்கதையாய் உள்ளம் முறுக்கிய இணையில்லா அரவானின் மாண்பனை மாண்போடு சொல்கிறேன். எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பாதான் கதாநாயகன். சரித்திரத்தில் தந்தைக்கு பிள்ளையே கதையின் நாயகனானவன் அரவான். பெற்றோருக்கு உணவு கொடுக்க தயங்கும் மகன்களை பெற்ற மண்ணில் தந்தைக்கு தன் தலையையே கொடுக்க கன பொழுதின் முன் வந்த மூவுலக சக்கரவர்த்தி அரவான். தர்மத்தை நிலைநாட்ட தரணியில் அவதரித்த கிருஷ்ணரின் விளையாட்டில் அரவானின் தியாகம் அளப்பரியது. போர்வாளை சுழற்றினால் போர்க்களம் நொடிகளில் முடிவு பெறும். எதிராளி புறமுதுகிட்டு ஓட களம் காணும் வீரன் அரவான். அப்பனுக்கு பிள்ளை தப்பாது பிறந்தது என்று சொல்வார்கள். அதுபோல அப்பன் அர்ஜுனனை போன்றே தப்பாது பிறந்த 2 மடங்கு வீரன் அவன். அரவான் நினைத்திருந்தால் 6 நொடியில் குருஷேத்திர போர் அன்றே முடிந்திருக்கும். ஆனால் கிருஷ்ண பகவான் கிழித்த கோட்டை தாண்டாமல் தன் தலையை அறுத்து காளிக்கு பலியிட்டு தர்மத்தின் பக்கம் நின்று தன்னுயிரை தியாகம் செய்த தியாகத்தின் இலக்கணம் அரவான். 2 வரங்கள் தந்தால் என் இன்னுயிரை தந்து பாரத போரில் பாண்டவர் வெற்றி பெற நீங்கள் சொல்வதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்து இறைவனையே மண்டியிட வைத்த மாண்புமிக்க மாவீரன் அரவான். இளைஞன் என்ற உணர்வு இருப்பதால் அந்த உணர்வோடு காளிக்கு என்னை நானே பலியிட்டுக் கொள்ள முடியாது. எனவே எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற முதல் வரத்தை முன்வைத்தான் அரவான். எம்பெருமாள் கிருஷ்ணனோ மோகினி வடிவெடுத்து பெண்ணொரு கண்டு அரவானோடு சேர்ந்து முதல் வரத்தை நிறைவேற்றி கொடுத்தார். 2வது வரமாக இறைவனே வியந்து போக அரவான் கேட்ட வரம் என்ன தெரியுமா? இறந்தாலும் என் கண்கள் குருஷேத்திர போரை இறுதி வரை காணும் வரம் வேண்டுமென கேட்க, நீ இறந்தாலும் உன் தலைக்கு மட்டும் உயிர் இருக்குமென உன்னத வரத்தையும் கொடுத்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். பாரத போரில் பாண்டவரின் வெற்றிக்கு காளிக்கு தன் தலையை தானே காணிக்கையாக தந்த தியாகத்தின் பரபிரம்மம் அரவான் என்று சொல்கையில் சிலிர்க்கிறது உடம்பு. தந்தையின் வெற்றிக்கு இந்த மகனின் உயிர்தான் வேண்டுமென்றால் தன்னையே பலி கொடுத்தாவது தந்தைக்கு வெற்றியை தந்திடுவேன் என 10 மாதம் சுமந்தவளை கடைசியாக பார்த்து அப்பாவிற்காக சொல்கிறேன் என்று தாய்மனம் நோகாமல் அனுமதி கேட்கிறான் அரவான். பெற்ற பிள்ளை பலியாவதற்காகத்தான் அனுமதி கேட்கிறான் என்று தெரியாமலே பெத்த மனம் பித்தன கொண்டு தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, தந்தை சொல்வதை செய்து முடி என்று வாக்கு தந்து அனுப்பி வைக்கிறாள் தாய். மகனின் உயிர் நாளை பலியாவது தெரியாமலே பாண்டவரின் வெற்றிக்காக ஆண்டு அனுபவிக்காத அற்புத வீரன் அரவான் பலிபீடத்தில் அறிவாளோடு நிற்கிறான் ஒரு பக்கம். அந்த அழகிய மகனை பெற்ற அர்ஜுனனோ அழுகையில் விளிம்பில் நிற்கிறான் மறுபக்கம். அழுதால் பழி ஏற்கப்படாதோ என்று அஞ்சி அந்த அழுகையை அப்படியே விழுங்கி தவிக்கிறான் அர்ஜுனன். அந்த அர்ஜுனனின் முகத்தை கண்டு காளி தேவியே கண்கலங்கித்தான் நின்றிருப்பாள். ஏனெனில் அவளும் தாயல்லவா. வாழ வேண்டிய வயதில் வாழைக்குலை அறுப்பது போல் வாழ்வை அறுத்து கொள்ள துணிந்த அரவானை கண்டு பகவான் கிருஷ்ணர் மனதுக்குள் நீயும் கடவுளுக்கு நிகரானவனே என்று எண்ணி ஒரு சொட்டு கண்ணீர் பூமியில் சிந்திய அந்த நொடிதான் அரவானின் தலை தரையில் விழுந்த நொடி. அதுவே பாரத போரின் வெற்றிக்கான முதல் நொடி. 18 நாள் பாரத போரையும் அறுத்து வைக்கப்பட்ட தலையின் வழியே பார்த்தவர் அரவான். தமிழகத்தின் திரௌபதி அம்மன் திருக்கோவில்களில் எல்லாம் தெய்வமாக இல்லை இல்லை தியாகத்தின் தெய்வமாக காட்சியளிக்கிறான் அரவான். தாயின் மனம் உடையாமல், தந்தை சொல் மீறாமல், கடவுள் பக்தி மாறாமல், தர்ம நிலை குறையாமல் தன்னையே தியாகம் செய்த அரவான் இந்த சங்கரா தொலைக்காட்சியின் மூலமாக மக்கள் மனங்களில் அரவான் மீண்டும் வலம் வருவான். நன்றி, வணக்கம்.
சுபிக்ஷாவோட இந்த தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பாக இருந்தது. கேட்கிற நேயர்களுக்கு இது என்ன தலைப்பு, இதில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்திருக்கும். அந்த ஆர்வம் குறையாமல் சுபிக்ஷா அந்த தலைப்பில் பேசி முடித்திருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டு. நன்றி அண்ணா. இந்த சில உருக்கமான இடங்களெல்லாம் இந்த குழந்தைக்கே உரித்தான அந்த பாணியில் அப்படி உருக்கமாக அப்படி சொல்லி, அப்படி வீரமாக சொல்ல வேண்டிய இடத்துல அப்படி வீரமாக சொல்லி சுபிக்ஷா வந்து இந்த சுற்றிலும் தனக்கான வாய்ப்பை அப்படி இறுக பற்றி கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கையோடு பேசியிருக்கிறார். நன்றி அண்ணா. எப்படி இருந்தது உங்கள் தலைப்பு தேர்வு? அதில் நீங்கள் சொன்ன செய்திகள், உங்கள் உடல் மொழி, கருத்து எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மதிப்பீடு செய்ய 2 அற்புதமான நடுவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முதல்ல எங்கள் அன்பு அண்ணன் சிறப்பு நடுவர் அருள் பிரகாசம் அவர்கள். எப்படி இருந்தது? முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. சுதந்திரமாக ஒரு தலைப்பு எடுத்துக்கலான்னு சொன்ன உடனே ரொம்ப எளிமையான தலைப்பு எடுத்து சேஃபர் ஜோனில் இல்லாதபடிக்கு ஒரு கடினமான தலைப்பெடுத்த அந்த துணிவுக்காக முதல்ல நம்ம பாராட்டணும். நன்றி ஐயா. ராகவேந்தர் சொன்ன மாதிரி அரவானை பற்றி நேயர்கள் பல பேர் அவருடைய சிறப்புகளை தெரிந்து கொண்டிருப்பார்கள் என்பதை தாண்டி அரவான் என்பவரே இப்பொழுதுதான் சிலர் தெரிந்து கொண்டோம். நன்றி ஐயா. நீங்கள் சொன்ன மாதிரி நான் கவனித்தேன், இந்த மாடுலேஷன் எங்கே சத்தத்தை உயர்த்தணும், எங்கே குறைச்சி பேசணும் அப்படிங்கிறத நானும் ரசித்தேன். அது சுபிக்ஷாக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு. பேசும்போது மாடுலேஷன் வழக்கம் போலவே இதை எப்படி முடிச்சிருக்கலாம்ங்கிற ஒரு சின்ன யோசனை. ஏன்னா நாளைக்கு அடுத்த தலைமுறை பக்தி பேச்சாளராக வருவதற்கான அல்லது இலக்கிய பேச்சாளர் வருவதற்கான எல்லா தகுதிகளும் இருக்கிற ஒரு பெண்மணி என்பதால் நன்றி ஐயா. ஒருவேளை நானும் ராகவேந்திரனும் வயசான காலத்தில் உன் சொற்பொழிவை கேட்க வந்து உட்கார்ந்தாலும் அப்படிங்கிற காரணத்தினால சொல்கிறேன். ஒரு இலக்கியத்திலேயோ ஒரு புராணத்திலேயோ ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு ஒரு கேரக்டரை எடுத்துக்கொண்டு அதனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்து கடைசியாக அந்த கேரக்டரை பார்க்குற நேயர்களோடு பொருத்தி நிறுத்திட்டா அது நின்றுடும். இப்படியெல்லாம் இருக்கிறான். இன்னைக்கு நாம் அவன் நிலையில் இருந்தால் அல்லது அவன் சூழலில் இருந்தால் நாம் அவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி முடிச்சிட்டா டாப். அவ்வளோதான். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னன்னா நான் இங்கே இந்த 3 பேச்சாளர்களையும் பார்க்குறேன். இவங்க எல்லார்ட்டும் பேசணுங்கிறத விட உங்கள் கண்கள் நாங்களாம் என்ன பண்ணுறாங்க எப்படி கவனிக்கிறாங்கன்னு கவலையே படாது. ஆனால் இங்கே எல்லாருமே முதல் வரியிலேருந்து கடைசி வரி வரைக்கும் சரியாக கவனிக்க மாட்டாங்க. நடுவில் வேறு ஏதாவது யோசிப்பாங்க. அதனால் அந்த கண்களினுடைய தேடலை நான் எல்லாருடைய பேச்சாளரையும் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த தலைப்பில் நானே கூட சில புது விஷயங்களை தெரிந்து கொண்டேன். மிக்க நன்றி. நன்றி ஐயா. அண்ணனுக்கு அன்பான நன்றிகள். தொடர்ந்து எங்கள் பசுமை கவிஞர் அருள் பிரகாசம் ஐயா அவர்கள் சொன்னது போல ஒரு வித்தியாசமான தலைப்பு. நீ நினைத்திருந்தால் ஒரு சராசரியான தலைப்பை எடுத்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் ஒரு மறுவாய்ப்பு சுற்றிலும் வந்து ஒரு அரிய தலைப்பு, பல பேருக்கு அதிகம் தெரியாத அரவானை பற்றி பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையே ரொம்ப சீரிய ஒரு சிந்தனை. ஐயா அவர்கள் சொன்னது போல் நானும் நிறையா தெரிந்து கொண்டேன் அரவான் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை பற்றி. உண்மையிலேயே அந்த அரவான் என்பவர் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சித்திரம் உன்னுடைய பேச்சிலிருந்து எனக்கு கிடைத்தது. நிறைய தகவல்கள், உன்னுடைய மெனக்கெடல், உன்னுடைய உழைப்பு அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் தெரிந்தது. எனக்கு ஒரு சில கருத்துக்கள் மட்டும்தான். என்ன அப்படின்னா, ஒரு சில வார்த்தைகள் பேசும்போது அந்த கொஞ்சம் உச்சரிப்பில் கவனம் வேணும் கண்ணா. மற்றபடி உன்னுடைய ப்ரிப்பரேஷன், அப்புறம் உன்னுடைய உடல் மொழி இன்னும் கொஞ்சம் கம்பீரமாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோன்றுகிறது. உள்ளடக்கம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே உள்ளடக்கத்துக்கு நிகராக பேச்சிலும் அந்த ஒரு கம்பீரமும் அந்த ஒரு மிடுக்கும் இருந்திருந்தால், உன்னுடைய உடல் மொழியில் சொல்கிறேன், இன்னும் சிறந்திருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஒரு சில வார்த்தைகள் தியாகம் அப்படின்னு சொல்லணும், அது சரியாக பார்த்துக்கோ. மற்றபடி எந்த தவறும் எனக்கு தெரியல உன்னுடைய பேச்சில். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களுமே இந்த பிள்ளைகளுடைய பேச்சை அப்படியே மதிப்பீடு செய்து ஒரு சில விடயங்களை அப்படி சேர்த்து சொல்கிறது எதுக்காக அப்படின்னா, இதோடு இவர்கள் பயணம் நின்றுவிடப் போவதில்லை, இன்னும் நிறைய இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த விடயங்களை எல்லாம் உள்வாங்கி அவர் ரொம்ப அழகாக சொன்னார். வயசான காலத்தில் உங்கள் சொற்பொழிவை கேட்க நானே வர வேண்டிய சொல் கூட வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு உங்கள் மீது, அடுத்த தலைமுறையின் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த வாய்ப்பை சங்கரா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதுக்காகவே ஒரு உற்சாகமான நன்றி.
ரொம்ப அழகாக பேசியிருக்கிறீங்க. ஒரு அரிய தலைப்பை எடுத்து நாங்கள் அறிய நிறைய செய்திகளை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நிறைவில் சந்திக்கலாம். நன்றி அண்ணா. ரொம்ப அழகாக இந்த மறுவாய்ப்பு சுற்று நடந்து நிறைவடைந்திருக்கிறது. ரொம்ப அழகாக இந்த 13 குழந்தைகளும் பேசியிருக்கிறார்கள். ஒரு உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு, வாழ்த்து உங்கள் அத்தனை பேருக்கும். ரொம்ப அழகாக பேசியிருக்கிறீங்க. முடிவை எதிர்நோக்கி காத்திருக்கிற இந்த அரங்கத்தில் மதிப்பீடு செய்து இந்த பிள்ளைகளில் யார் அரையிறுதி சுற்றுக்கு போகப் போகிறார்கள் என்கிற அந்த பதிலை எங்களுக்கு சொல்வதற்காக இணைந்திருக்கிற நடுவர் பெருந்தகைகளை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அன்பிற்கினிய அண்ணன் அருள் பிரகாசம் அவர்களையும் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். இந்த சுற்றில் எங்களோடு வந்து கலந்துக்கிட்டு இந்த பிள்ளைகள் எப்படி பேசுனாங்க அப்படிங்கிறத மதிப்பீடு செய்து இவ்வளவு நேரம் இந்த அரங்கத்தை உற்சாகம் குறையாமல் வைத்திருந்த அன்பிற்கினிய அண்ணன் அருள் பிரகாசத்திற்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கணும். ரொம்ப அழகாக நேர்த்தியாக உங்களுடைய மதிப்புரைகளை கொடுத்தீங்க. ஒட்டு மொத்தமாக சங்கரா தொலைக்காட்சியின் இந்த முன்னெடுப்பு, இன்றைய சுற்று, இந்த பிள்ளைகளின் தமிழ் எப்படி இருந்தது? சங்கரா தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியை, வருங்கால தலைமுறைக்கு தேவையான நிகழ்ச்சியை, வருங்கால தலைமுறையை தயார்படுத்துகிற ஒரு களத்தை அமைத்து அந்த களத்திலே இன்றைக்கு என்னையும் அழைத்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பேச்சுலகத்தினுடைய துவக்க காலத்தில் நாம் இருந்தபோது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் நமக்கெல்லாம் கிடைக்கல. ஆனால் இந்த பிள்ளைகள் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி, அதுவும் இந்த சுற்று மறுவாய்ப்பு சுற்று என்று வைத்திருந்தீர்கள். ஒருவேளை எலிமினேட் ஆகிட்டா அடுத்த தடவை சங்கரா டிவியில் இந்த ப்ரோக்ராம் வளர்ந்தும் போது கலந்துக்கலான்னு போயிடாமல் எங்கே தோற்றோமோ அங்கே இடத்திற்கே தைரியமாக வந்த இவர்களுக்கு பாராட்டு. ஏன்னா ஏற்கனவே ஜெயித்தவங்களும் அவங்க இருக்க போகிறாங்க. யாரிடத்தில் தோற்றோமோ அவர்களையே மீண்டும் சந்தித்து தங்கள் வெற்றியை உறுதிப்படுத்தி கொள்ள உற்சாகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வந்த இவர்களுக்கு பாராட்டு. இன்றைக்கி பேசின அத்தனை பேருடைய பேச்சும் மிக சிறப்பாக இருந்தது. ஆனால் இப்போ நான் முதல்ல ஒன்று சொல்கிறேன், எது வெற்றின்னா ஒரு களத்துக்கு வருவதே வெற்றி. நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்களே, அது முதல் வெற்றி. ரெண்டாவது, அந்த களத்திலே கொடுக்கப்பட்ட எல்லா தலைப்புகளையும் எல்லா சுற்றுகளையும் தாக்குப்பிடித்து இதுவரைக்கும் வந்தீர்களே, அது இரண்டாவது வெற்றி. மூன்றாவது வெற்றி எது தெரியுமா? இங்கே தோல்வி அடைந்தாலும் தொடர்ந்து நீங்கள் பேச்சாளராக நிலைக்கப் போகிறீர்களே, அது மூன்றாவது வெற்றி. ஏன்னா இப்போ என்ன போட்டி முடிவு வரும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்ன நான் பேசி முடித்தவொன்னே அவ்வளோ நல்லா கமெண்ட் சொன்னார், அவ்வளோ பிரமாதம் சொன்னார், கட்சியில் என்ன எலெக்ட் பண்ணாமல் விட்டார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் பேசி முடித்த பிறகு சொன்னோமே, அது உங்களுக்கான டானிக். ரிசல்ட் என்பது உங்களுக்கான டேப்லெட். டானிக் எப்பவும் சாப்பிட்ணும், அதில் ஆரோக்கியம் இருக்கணும். டேப்லெட் என்ன குறை இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான டேப்லெட். சரியா? எனவே இந்த போட்டியிலே நான் நிறைய கற்றுக்கொண்டேன். எப்படியெல்லாம் இந்த பிள்ளைகள் உற்சாகமாக இருக்கிறார்கள், நிறைய தயார் பண்ணியிருக்கீங்க. இன்னொன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான், இந்த எல்லாருமே நீங்கள் சொந்தமாக எழுதின ஸ்கிரிப்ட் கிடையாது இல்லையா? உங்களுடைய கருத்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் உங்கள் பெற்றோரோ உங்களுடைய ஆசிரியரோ உங்களுக்கு தெரிந்த யாரோ ஒருவரோ தயார் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை கூட சரியாக வந்து ப்ரெசண்ட் பண்ணுறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப, அதில் நீங்கள் வந்து உற்சாகமாக அந்த கருத்துக்களை ப்ரெசென்ட் பண்ணிங்க. எனவே உங்களை உற்சாகப்படுத்திய உங்கள் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறுங்கள். உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த களத்திலே பயிற்சியும் முயற்சியும் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய இலக்கு என்பது அடுத்தடுத்திற்கான வெற்றி. வெற்றி அடைந்தவர்களுடைய மகிழ்ச்சி என்பதை விட தோல்வி அடைந்தவர்களின் தொடர் முயற்சி தான் அந்த வெற்றியை வீழ்த்த முடியும். எனவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைய படிங்க, நிறைய புத்தகம் வாசிங்க. நம்ம பேச்சை கேட்டால், இவர் பேச்சை கேட்டால் புதுசாக ஒரு விஷயம் தெரியும், இவர் பேச்சை கேட்டால் புதுசாக ஒரு டெக்னிக் தெரியும், இவர் பேச்சை கேட்டால் புதுசாக ஒரு நகைச்சுவை தெரியும், இவர் பேச்சை கேட்டால் புதுசாக ஒரு தகவல் சொல்லுவாருங்கிற மாதிரி உங்கள் எல்லாருடைய பேச்சும் அமையணும். ஒவ்வொருவருக்குமான களத்தை நீங்களே முடிவு செய்யுங்கள். இன்றைக்கு இந்த போட்டியில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் இந்த நாளில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மையான முடிவு. ஆனாலும் போட்டி என்கிற விதிமுறைகளின் அடிப்படையில் சில பேரை தவிர்த்துவிட்டு சில பேரை கொண்டு போகிறோம் என்று சொன்னால் நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போது 18 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதில் நீங்கள் 7வது வந்தீங்கன்னு சொன்னால், ஐயோ 6 பேர் நமக்கு முன்னால் ஜெயிச்சிட்டாங்களேன்னு விட நமக்கு பின்னால் 8 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம முன்னால் இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பார்த்து வச்சுங்க. தொடர்ந்து வாழ்த்துக்கள். நன்றி. அண்ணனுக்கு நன்றி. உற்சாகம் அளிக்கிற வார்த்தைகளில்
நமக்கெல்லாம் தெம்பு தர்றதுக்கான டானிக்கையும் நாமெல்லாம் சத்தாக இருப்பதற்கான மாத்திரையும் அவர் நமக்காக வழங்கி இருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு, எங்களுடைய நன்றிகள் அண்ணா. தொடர்ந்து இந்த பிள்ளைகள் நீண்ட நெடிய இந்த தமிழ் பயணத்தில் நிறைய சுற்றுகளை கடந்து வந்திருக்கிறாங்க. அந்த சுற்றுகளில் எங்களோடு இருந்து இந்த பிள்ளைகளை மதிப்பீடு செய்த அன்பிற்கினிய அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் இந்த சுற்றிலையும் எங்களோடு இணைந்து மதிப்பீடு செய்திருக்கிறீர்கள். இந்த சுற்று எப்படி இருந்தது, இந்த சுற்றிலிருந்து அரையிறுதி சுற்றுக்கு யார் யார் செல்ல போகிறார்கள் அப்படிங்கிற முடிவு இது எல்லாமே உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. முதல்ல எல்லா செல்லங்களுக்கும் என்னுடைய நெஞ்சு நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஐயா அவர்கள் சொன்னது போல இந்த மறுவாய்ப்பு சுற்றுக்கு வந்து நீங்கள் நின்றதே ஒரு பெரிய சாதனை. ஏனென்றால் அதற்கே ஒரு தனி நம்பிக்கையும் துணிச்சலும் வேண்டும். அதனால் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு இந்த களத்தில் நாம் வந்து நிற்கணும். ஒரு வாய்ப்பு நமக்கு மீண்டும் அளிக்கப்படுகிறது, அதை நாம் முழுமையாக பயன்படுத்திக்கணும், அதை நாம் விட்டுவிடக்கூடாது என்கின்ற அந்த உங்களுடைய எண்ணம் அது மிக மிக பாராட்டத்தக்கது. வெற்றி தோல்வியை தாண்டி அந்த எண்ணம் தான் உங்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும். நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்வதற்கான எரிபொருளாக அந்த ஊக்க சக்தி தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு பொழுதும் அதை கைவிட்டு விடக்கூடாது. இந்த மறுவாய்ப்பு சுற்று வந்து வழக்கம் போல் சவாலாகத்தான் இருந்தது. எப்போதுமே எங்களுடைய பணி வந்து கொஞ்சம் நெருக்கடியான பணி தான். நான் ஏற்கனவே சொன்னது போல் எனக்கு வந்து எல்லா செல்லங்களும் செல்லம்தான், எல்லாருமே சிறந்த பேச்சாளர்கள் தான், நான் அனைவருடைய ரசிகனும் தான். ஆனால் இது வந்து ஒரு போட்டி. அதனால் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாங்கள் சில என்ன சொல்வது கடினமான பணிகளையும் செய்ய வேண்டி இருக்கிறது. அது எங்களுடைய கடமை. அதிலிருந்து நாங்கள் வந்து நழுவ முடியாது. அதனால் உங்கள் பேச்சையும் ரசித்து, ஆனால் அதே சமயத்தில் ஒரு நடுவராக, மதிப்பீட்டாளராக எங்களுடைய கடமையை நாங்கள் சரிவர நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் நியதி அப்படின்னு வந்துட்டால் அந்த நியதியை நாம் முழுமையாக பின்பற்றி ஆகணும். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல இது மறுவாய்ப்பு சுற்று, அப்புறம் அரையிறுதி, அப்புறம் இறுதி, அவ்வளவுதான். அதனால் மிக மிக கராரான அளவுகோல்களை வைத்து கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது எங்களுக்கு. ஆனாலும் வேறு வழியில்லை. அந்த கடுமையான அளவுகோல்களின் மூலம்தான் இன்றைக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு மதிப்பெண்கள் போட்டிருக்கோம். இந்த சுற்றின் முடிவில் வெளியேற்றம் என்பது இருக்கும். அதை நீங்கள் முதலில் மனதில் பதிய வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு அரையிறுதி இருக்குது, இறுதி போட்டி இருக்குது. ஏனென்றால் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இதை நாங்கள் ஏன் செய்கிறோம் அப்படின்னா உங்களை ஒதுக்குவதற்காக அல்ல, உங்களை செதுக்குவதற்காக. ஐயா அவர்கள் அதை வந்து இன்னும் அழகாகவே சொன்னார். வெற்றி தோல்வி என்பதை கடந்து நீங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க போகிறீர்கள். இந்த பேச்சு என்பது உங்களுடைய சுவாசமாக இருக்க போகிறது. வெற்றி தோல்வி என்பது இரண்டாம் பட்சம். அதனால் எங்களுடைய நோக்கம் உங்களை வந்து மெருகேற்றுவது தான். வெளியேற்றம் என்கின்ற சொல்லை நீங்கள் வந்து எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா மெருகேற்றம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் வந்து உங்களுக்கு வந்து வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். வழக்கம் போல் அந்த ஒரு கடுமையான பணியை என்கிட்டயே வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த சுற்றின் முடிவில் யார் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள், அதாவது அரை இறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்பதை இப்போது அறிவிக்கிறேன். இது வந்து நானும் என்னுடைய சக நடுவர் திரு அருள் பிரகாசம் அவர்கள், இந்த நிர்வாகம் எல்லாருமே சேர்ந்து கலந்து ஆலோசித்து மதிப்பெண்களின் அடிப்படையில் முடிவுகளை எடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் 5 பேர் நாங்கள் தேர்வு செஞ்சுருக்கோம். அவங்க தான் இந்த சுற்றில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அரையிறுதி சுற்றுக்கு 5 போட்டியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேரடியாக நீங்கள் அரையிறுதி சுற்றுக்கு போவதற்கான வாய்ப்பு 5 போட்டியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு உற்சாகமான கைத்தட்டு அந்த வெற்றியாளர்களுக்கு. அவங்க யார் யார் என்பதை இப்போது அன்பு அண்ணன் அறிவிக்கிறார். இப்போ அந்த 5 செல்லங்களை நான் வந்து அறிவிக்கிறேன். ராஜயாழினி, அடுத்ததாக யோகேஸ்வரி, மூன்றாவதாக தகுதி பெற்றிருக்கும் அந்த போட்டியாளரின் பெயர் அபிநயா.
4வது வெற்றியாளர் சுபிக்ஷா. அடுத்ததாக நாங்கள் அறிவிக்க போகின்ற இந்த வெற்றியாளர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறினாங்க. ஆனாலும் திரும்ப வந்து, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையும் சரியில்லாமல் இருந்தது, அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் திரும்பி வந்து ஒரு ஆணித்தரமான ஒரு பேச்சை, முதல் தரமான பேச்சை வந்து இந்த சுற்றில் அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு நெஞ்சில் நிலைத்து நிற்கும்படியான ஒரு பேச்சு. அவங்க ஆராதனா. அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கின்ற உங்கள் ஐவருக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அரையிறுதிக்கு தகுதி பெற்றுவிட்டாலும் நீங்கள் எப்பொழுதுமே மெத்தனம் காட்டக்கூடாது. இந்த மறுவாய்ப்பே உங்களுக்கு ஒரு பெருவாய்ப்பாக வந்தது. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு அரையிறுதிக்கு முன்னேறி இருக்கீங்க. ரொம்ப சிறப்பு, பாராட்டுக்கள். அதே தீவிரத்தோட, அதே வீரியத்தோட நீங்கள் அரையிறுதி சுற்றிலும் சிறப்பாக பேசணும். ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல் கடுமை வந்து கூடிக்கிட்டே போகும் அரையிறுதி சுற்று என்பதனால. நாங்கள் ரொம்ப கடினப்பட்டு அதை செய்ய வேண்டியிருக்கு. அதனால் நீங்களும் அதற்கு ஏற்றாற் போல உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நிலை வரைக்கும் வந்ததே ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆனால் பார்த்துக்கலாம், அரையிறுதி வரைக்கும் வந்துட்டோமே அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. இறுதிப் போட்டி வரைக்கும் அப்படியே அந்த உத்வேகத்தோட, அந்த ஊக்கத்தோடு நீங்கள் பயணம் செய்து கொண்டே இருக்கணும். இறுதிப் போட்டிக்கு வந்த பிறகு தான் நீங்கள் வந்து ஓய்வெடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு மனநிலையோடு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அரையிறுதி சுற்றுக்கு சிறப்பான பங்களிப்பை கொடுங்க. மீண்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மற்ற போட்டியாளர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, நீங்களும் இன்றைக்கு உங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்தீங்க. அதில் வந்து எந்த சந்தேகமுமே இல்லை. உங்களுடைய முழு அந்த பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆற்றலை பயன்படுத்தி உங்களுடைய பேச்சை நீங்கள் பதிவு பண்ணீங்க. ஏற்கனவே சொன்னது போல், ஐயா அவர்கள் சொன்னது போல், தோற்றுவிட்டோமே எதுக்கு வரணும் என்று விலகி போகாமல், தயங்காமல், பரவாயில்ல தோற்றுவிட்டால் என்ன, இன்னொரு முறை முயற்சி செய்வோமே, அதில் என்ன ஆக போகுது அப்படிங்கிற அந்த தைரியம், அந்த மனப்பக்குவம், அந்த மனோதிடம், அதுதான் மிக மிக பாராட்டுக்குரியது. வெற்றி தோல்வி மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த ஒரு குணம் உங்களுக்கு என்றைக்குமே நிரந்தரமாக இருக்க வேண்டும். இது வந்து ஒரு பெரிய படிப்பினை. உங்கள் அனைவருக்குமே இது ஒரு மிகச்சிறந்த அனுபவம். இது உங்களை மெருகேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு, உங்களை இன்னும் மேம்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பு. சின்ன சின்ன தவறுகள், சில தடுமாற்றங்கள், சின்ன சின்ன கவனக்குறைவுகள் காரணமாகத்தான் மதிப்பெண்கள் ரீதியாக நீங்கள் குறைவாக பெற்றதுனால நீங்கள் வந்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்பை இழக்கிறீங்களே ஒழிய, திறமை உங்களிடத்தில் அபரிமிதமாக இருக்கிறது. அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. அந்த திறமையை அங்கங்கே கொஞ்சம் கூர்த்தீட்டி கொள்ளணும், அவ்வளவுதான். அங்கங்கே கொஞ்சம் செப்பனிட்டு கொண்டு இன்னும் தொடர்ந்து நீங்கள் ஓட வேண்டும். உங்களுக்கு இவர்களைப் போலவே, இவர்களுக்கு நிகராகவே ஒரு வளமான எதிர்காலம் உண்டு. நான் தொடக்கத்திலேயே சொன்ன இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது, தமிழை கைப்பிடித்து நடப்பவர்களை ஒருபொழுதும் தமிழ் கைவிடுவதில்லை. தமிழை நம்பி நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்யணும். அந்த தமிழ் உங்கள் குறைகளை சரி செய்து உங்களை இன்னும் மேம்படுத்தி, அழகாக்கி, பொலிவாக்கி உங்களை வந்து ஒளிரச் செய்யும். அதனால் விடைபெற்று கொள்ளுகின்ற அந்த போட்டியாளர்களுக்கும் எங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனால் இவ்வளவு நெடும் பயணம் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவ்வளவு சாதாரணமான விஷயமே இல்லை. அதுவும் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டே, பல தேர்வுகளை சந்தித்து கொண்டே, ஊர்களிலிருந்து பயணம் செய்து வந்து, தூங்காமல், சரியாக சாப்பிடாமல், இதற்கென்று உழைத்து அரையிறுதிக்கு முன்பு வரை வந்திருக்கீங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை. நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஹீரோ தான், ஆல்ரெடி ஒரு ஸ்டார் தான் உங்களுடைய ஊரில், உங்களுடைய குடும்பத்தில். அதனால் இதை வந்து ஒரு முற்றுப்புள்ளி என்று நினைக்காமல், ஒரு கார்புள்ளி, ஒரு கமா போல நீங்கள் நினைத்து கொண்டு இன்னும் தொடர்ந்து முன்னேறுங்க. கண்டிப்பாக இன்னும் பெரிய வெற்றிகளும் அங்கீகாரங்களும் புகழ் மாலைகளும் உங்களை தேடி வரும். உங்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு உறுதுணையாக இருந்த உங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கூட எங்களுடைய பாராட்டுகள். நன்றி. சிறப்பாக நடைபெற்ற இந்த மறுவாய்ப்பு சுற்றில்
5 போட்டியாளர்கள் நேரடியாக அரையிறுதி சுற்றுக்கு தேர்வாகி இருக்கிறார்கள். உற்சாகமான பாராட்டு, வாழ்த்து. இந்த 5 போட்டியாளர்களில் நம்முடைய வெல்னஸ் பார்ட்னர் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா வழங்குகிற அந்த சிறப்பு பரிசை பெறுகிற அந்த 3 போட்டியாளர்கள் யார் அப்படிங்கிற அறிவிப்பு இப்போது அறிவிக்க இருக்கிறோம். சிறப்பு பரிசை பெறுகிற அந்த போட்டியாளர் அபிநயா. ஒரு உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு. அடுத்ததாக ஸ்ரீ வர்மா வழங்குகிற அந்த சிறப்பு பரிசை பெறுகிற அந்த போட்டியாளர் ராஜயாழினி. அடுத்ததாக ஸ்ரீ வர்மா வழங்குகிற அந்த சிறப்பு பரிசை பெறுகிற அந்த வெற்றியாளர் யோகேஸ்வரி. சிறப்பான ஒரு அறிவிப்பு. 5 பேர் நேரடியாக அரையிறுதி சுற்றுக்கு போகிறாங்க. அதில் 3 பேருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இந்த நெடும் பயணத்தில் எங்களோடு வந்த இந்த பிள்ளைகள், நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஊர்களில் ஹீரோக்கள் தான் அப்படின்னு நம்முடைய நடுவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான பாராட்டு உங்கள் அத்துணை பேருக்கும். உங்களுடைய நண்பர்கள் தான் இந்த பயணத்தில் அடுத்தடுத்து முன்னேறி இருக்கிறாங்க. உங்கள் நண்பர்களின் வெற்றியை உங்கள் வெற்றியாக நீங்கள் நினைத்து மனதார ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் கொடுத்து பாராட்டுங்க. இந்த அற்புதமான மறுவாய்ப்பு சுற்றில் மதிப்பீட்டாளர்களாக இணைந்திருந்த அன்பிற்கினிய அண்ணன் அருள் பிரகாசம் அவர்களுக்கு எங்களுடைய பணிவான நன்றிகள். அவரோடு இணைந்து இந்த நெடும் பயணத்தில் எங்களோடு மதிப்பீட்டாளராக இணைந்திருக்கிற அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான நன்றிகள். தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு சொல்வது என்ன அப்படின்னா, நெல்சன் மண்டேலாவினுடைய வரலாறு என்ன என்று கேட்டபோது மண்டேலா சொன்னார், நான் எப்படி வீழ்ந்தேன் என்பதல்ல என்னுடைய வரலாறு, மீண்டும் எப்படி எழுந்தேன் என்பதுதான் என்னுடைய வரலாறுன்னு சொன்னார். அதுபோல நீங்களும் ஒரு நாள் வரலாறு படைப்பீர்கள் என்று உங்களை வாழ்த்தி, இந்த 5 போட்டியாளர்களோடு மீதம் இருக்கிற அந்த 8 போட்டியாளர்களையும் இணைத்து 13 போட்டியாளர்களோடு அரையிறுதி சுற்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தமிழோடு விடைபெறுகிறோம். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழெங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.